மதுரை கருப்பாயூரணி பக்கத்துல இருக்க தனியார் அடுக்குமாடி குடியிருப்புல எந்தவித முன் அனுமதி இல்லாம குடியிருப்பு மக்களுக்கும் தெரியாம இரவு நேரத்துல சடலத்தை அடக்கம் பண்ணியிருக்காங்க. புதைக்கிறாங்க. இதுல யாருக்குமே இங்க ஈடுபாடு கிடையாது. இங்க யாருமே நாங்க இதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. எங்க யாருக்குமே தெரியாம தான் இவங்க ராத்திரியோட ராத்திரியா இந்த அராஜகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. 250 குடும்பங்களுக்கு மேல அந்த பகுதியில வசிச்சுட்டு வராங்க. குடியிருப்புக்கு மத்தியில சடலத்தை புதைச்சதால குடியிருப்பு வாசிகளுக்கு அச்சத்தையும் வருத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கு. இதனால சுகாதார கேடு விளைவிக்கும் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. குறிப்பா சடலம் புதைக்கப்பட்டதை தெரிஞ்ச குழந்தைகள் ரொம்பவே பயந்துருக்காங்க. பாதிப்பை ஏற்படுத்துது. அதுவும் இல்லாம குழந்தைங்க ரொம்ப பயப்படுறாங்க. குழந்தைங்களால ராத்திரில தூங்க முடியல. மேலும் அவசர கதியில 2 அடி மட்டுமே ஆழம் தோண்டி சடலத்தை சரியா கூட அடக்கம் பண்ணாததால குடியிருப்பு பகுதியில் இருக்க தெருநாய்க்கள் அதை தோண்டி எடுக்கிறதா வேதனை தெரிவிச்சிருக்காங்க. கடைசியா 7 மணி போல கொண்டு 8 மணிக்கு டக்கு டக்குன்னு தோண்டி போச்சு உள்ள போயிட்டாங்க. ஒரு 6 அடி கூட தோண்டல சார். அது தோண்ட தண்ணி வருது. ஆனா 3 அடியிலே தூக்கி போச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதை கேட்டா நாங்க யார் தெரியுமா, நீங்க யார் தெரியுமான்னு மிரட்டுறாங்க எங்களையே இந்த சம்பவம் குறித்து காவல்துறை கிட்ட புகார் கொடுத்தா அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கு மாறா எதிர்ப்பு தெரிவிச்ச பெண்களை மிரட்டுறதும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யறதும் அடக்கம் செய்ய வந்தவங்களுக்கு சாதகமாவே காவல்துறை நடந்துக்கிறாங்க அப்படின்னு உயர் அதிகாரிகள் கிட்ட குடியிருப்பு வாசிகள் புகார் கொடுத்திருக்காங்க. மேலும் கருப்பாயூரணி சாலையில அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. குடியிருப்பு பகுதியில அடக்கம் பண்ண சடலத்தை உடனடியா அகற்றணும், சம்பந்தப்பட்டவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும், இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காத வண்ணம் பாத்துக்கணும் அப்படின்னு குடியிருப்பு வாசிகள் மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க.